போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். நீங்க பார்த்து பார்த்து பாதுகாப்பா வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க? தீமைன்னு தெரிஞ்ச உடனே ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க? கெடுதல நீங்களே ஏன் தேடி போறீங்க? நீங்க சொன்னா போதுமா? கையெழுத்து போற நிலையில நீங்க இருக்கீங்களா? நீங்க கையெழுத்து போட வேண்டியதானே? காவல்துறை உங்ககிட்ட தானே இருக்கு. கஞ்சா ஒழிக்கிறதுக்கு எங்க கிட்ட 1 மாதம் கொடுங்க. காவல்துறை எங்க கிட்ட என் பொருள் கொடுங்க. 1 மாதம். ஒரு கஞ்சா பொருள் தமிழ்நாட்டில் இருக்காது. ஒரு போதைப் பொருள் பொருளும் தமிழ்நாடு விற்க முடியாது. என்னால செய்ய முடியும். அந்த அதிகாரம் என்கிட்ட இருந்ததுன்னா மதுவை குறைங்க, ஒழிங்க, கடையை மூடுங்க. கடையன்னா ஒரே நாளில் நான் மூட சொல்லலை. ஒரே நாளில் மூடினானா தமிழ்நாட்டு இளைஞர்களும் அவ்வளோதான் போடுவான். அந்த லெவலுக்கு தான் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க தமிழ்நாடு இளைஞர்கிட்ட. இதுதான் திராவிட மாடல். மது இல்லாமல் இருக்க முடியாத தமிழ்நாட்டு இளைஞர்கள். இதுதான் திராவிட மாடல். குடிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், மறுசீரமைப்பு, மறுவாழ்வு மையங்கள் எல்லாம் போட்டு இது நிறைய பிளான்ஸ்லாம் இருக்குது. இதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். வேணா அந்த பயம் போயிடுச்சு. இந்த யார் வேணா இதை வேணா பண்ணிட்டு போயிடலாம். அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற எவ்வளோ உதாரணங்கள் இருக்குது. கடலூரில் கூட நம்ம பொருளாளர் சொன்னாங்க இதே ஒரு சம்பவம். கடலூரில் நிறைய வெளியில் வரமாட்டேது. பயப்படுறாங்க, குடும்பம் பயப்படுறாங்க. அவன் பெண்ணோட எதிர்காலம் போயிடும்லாம் இருக்குது. இல்லை அப்போ இதில் கவனம் செலுத்தணும்.